காய்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நான் கர்ணப்புறாவை எப்படி வாங்கினேன் ஓகேங்களா, எப்படி பழகினேன் அப்படின்றது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு வீடியோ போடலான்னு நான் எப்படி வாங்கினேன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. வாங்க காய்ஸ், வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நார்மல் புறா தான் வச்சேன், உங்களுக்கு தெரியும். அது நார்மல் புறா பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் பிளாக்கில் ஒரு புறா ஒன்று வந்துச்சு, பிடிச்சி வச்சுருந்தேன் அதை நான் ஓகேங்களா. ஒயிட் அண்ட் பிளாக்கு சீனியில் பிடிச்சி வச்சுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா எனக்கு அது கர்ணப்புறான்னு தெரியாது, கண்ணுக்கு நல்லா நான் பார்க்க மாட்டேன். சும்மா நல்லா இருக்கு புறா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அப்படியே கூண்டுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். அது மேலே ஃபீமேலு அதில் எதுவுமே எனக்கு தெரியாது, புறா வளர்த்துறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டில் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், சரின்ட்டு அதை கொஞ்ச நாள் கழித்து அந்த புறாவை பார்த்தீங்கன்னா ரெக்கை கட் பண்ணி போட்டிருந்தேன். ரெக்கெல்லாம் பிரித்து விட்டு வளர்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட்டாகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் ஆயிடுச்சு கணக்கு படி பார்த்தீங்கன்னா. 45 நாள் ஆனாலும் என்ன பண்ணேன், நான் விட்டுட்டேன். ஒரு 5 மணி போல் எப்பவுமே தீனி போடுவேன். தீனி போட்டோன்னா அந்த கரெக்டான அந்த 5 மணிக்கு வந்து திடீர்னு ஏந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு புறா. அது ஏந்திச்சு அந்த ஷீட்டு மேலே உட்காந்துருச்சு. ஐயோ, எனக்கு ஒரு சைடு ஒரு பயமாகவே இருந்துச்சு, ஏன்னா பறந்து போயிருமாடா புறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு எனக்கு. அப்புறம் என்ன பண்ணேன், சரி விட்ட பார்த்தா திடீர்னு பார்த்தா இந்த புறாங்க ஏதோ ஒரு பயத்தில் கழுக்கிழுக்க பார்த்துச்சுன்னு நினைக்கிறேன். நார்மல் புறாங்க பார்த்தோன்னு ஏந்திரிச்சோன்னா அந்த புறாவும் ஏந்திரிச்சு இந்த நார்மல் புறாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்டு அடிச்சுட்டு இறங்கிருச்சு. இறங்கணும்னு என்ன பண்ணேன், இந்த புறா பார்த்தீங்கன்னா டாப் உச்சிக்கு போயிடுச்சு காய்ஸ். அடி எடுத்துக்கிட்டு பல்ட்டி அடிச்சுக்கிட்டு டாப் உச்சிக்கு போயிடுச்சு. உச்சிக்கு போனால் நான் யோசனை முடிஞ்சிடா ஜோடி புறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இந்த புறாங்களாம் கூண்டுக்குள்ளே போயிடுச்சு. 6 மணி ஆச்சு, 6:30 ஆச்சு. புறா இறங்கவே இல்லை. அது பாட்டுக்கு பறந்துட்டு டாப் உச்சியில் போய் நான் முடிஞ்சிடா ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6:45 7 மணிக்கு அப்படியே பொறுமையாக இறங்குச்சு காய்ஸ் புறா. சார் இறங்குற மாதிரி வந்துட்டு அந்த சைடு எங்கேயோ போயிடுச்சு புறா. இந்த அப்பா தொட்ட அந்த சைடு எங்கேயோ போயிடுச்சு. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிரவுண்டு ஒன்று இருக்குது, அந்த சைடு கிரவுண்டு பக்கத்தில் எங்கேயோ போய் பார்த்தீங்கன்னா புறா அது போயிடுச்சு. போனால் நான் முடிஞ்சிடா ஜோலி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் விட்டு எவ்வளோதான் புறா போச்சு வராது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி இந்த 4 நார்மல் புறா விடும்போதே தெரிஞ்சிருச்சு வராதுன்ட்டு. அப்போ இது மட்டும் எங்கே வரப்போகுது அப்படின்னு நான் ஏற்கனவே போயிடுச்சு அந்த புறா. நான் விட்டேன். சரி எப்போ போல் விடிய காலையில் 5 மணிக்கு ஏந்திரிப்பேன். 5-6 மணிக்கு ஏந்திச்சு ஓரளவுக்கு வெளிச்சமாக இருந்துச்சு. அப்போது பார்த்தா என் கூண்டு கீழே இருக்குது, அதுக்கு மேலே ஷீட் இருக்கும்ல சொல்லி இருப்பாட்டிங்களா, அந்த ஷீட்டு மேலே கரெக்டாக புறா கண்டிருக்கு. அதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா நார்மல் புறாவும் இறக்கி விட்டோன்னா கரெக்டாக அது இறங்கி என்ன பண்ணுச்சுன்னா கூண்டுக்குள்ளேயே போயிடுச்சு. அந்த புறா என்ன பண்ணுச்சுன்னா அது டேரெக்டாக கூண்டுக்குள்ளே போயிடுச்சு. எனக்கு பிடிச்சி ஒரே சந்தோஷம். அந்த புறாவை பிடிச்சி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட கூப்பிட்டு போய் கேட்டேன். என் ஃப்ரெண்டுகிட்ட போய் இல்லை அவனை கூப்பிட வர சொல்லி அவன்கிட்ட கேட்டேன். நான் என்னன்னா புறா இது நல்லா பறந்துச்சு, டாப் வரைக்கும் உச்சி பறந்துச்சு, ஓரளவுக்கு இருட்டானும் புறா இறங்கிருச்சு, நான் வராதுன்னு நினச்சி பயந்துட்டு விட்டுட்டேன் அப்படின்னா அவன் என்ன சொன்னான், இதுக்கு நல்ல கர்ணப்புறா, இதுக்கு நல்ல ஒரு நல்ல ஃபீமேல் வாங்கி போடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான். அப்புறம் நான் என்ன பண்ணேன், அவன்கிட்டயே கேட்டான்ட்ட. அவன் கேட்டான்ட்ட ஃபீமேல் இப்போதைக்கு எதுவும் இல்லை ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் அந்த புறா இன்ட்ரெஸ்ட் அப்படி ஆனால் சரி அதோட குட்டிங்க எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா வெயிட்டில் பியூர் வெயிட்டில். அது அடுத்த கூண்டில் இருக்கு, நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது நான் காட்டுறேன், அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். அதுக்கு ஃபீமேல் ஆக்கி போட்டேன், நல்லா பறக்கும். ரிட்டன் பார்த்தீங்கன்னா அது ஃபீமேல் போட்டோன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு 2 குட்டி எடுத்துச்சு. குட்டி எடுத்தோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு பெருசாக வர நேரமில் செத்துருச்சு. என்னடா இது திடீர்னு பார்த்தா செத்துருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல. அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டோன்னா அவன் நான் சொன்னால் இந்த மாதிரி நீ புறாக்கு என்ன ஃபீடிங் போடுறேன், நான் கம்பு சோளம் அந்த மாதிரி தான் போடுறேன். அப்போ ஆனோன்னா தண்ணி எப்படி அப்படின்னு கேட்டேன். தண்ணி ஒரு டைம் வச்சு விட்டா அவ்வளோதான், ஒரு வாரம் கழிச்சு தான் மாற்றுவேன் அப்படின்னு. அவன் டென்ஷன் ஆகிட்டு அப்படிலாம் பண்ணாத, டெய்லி தண்ணி மாற்று அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் தண்ணி மாற்றணும். அதை குட்டிங்க வந்துச்சு. நான் என் ஃப்ரெண்டே எடுத்து போயிட்டான். அது நான் ஒன்றும் கேட்கல. சரி அவன் நம்மளுக்கு ஏதாவது நாளைக்கு பண்ண தருவான் அப்படின்றதுக்காக அவன்கிட்ட கொடுத்து விட்டேன். இப்போ அவன்கிட்ட தான் இருக்குது அதோட 2 குட்டியும். அதுக்கப்புறம் தம்பிகிட்ட கொடுத்து வச்சுருக்கேன் அதோட குட்டிங்க. ஏன்னா சப்போஸ் நம்மகிட்ட இல்லாத போது நம்ம வாங்கி எடுத்துக்கலாமே அப்படின்றதுக்காக. ஓகே கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.